அன்பானவர்களே, அன்னை தெரசா ஒரு நாள் கல்கத்தாவின் கடைவீதிகளிலே தன்னுடைய ஆதரவில் இருந்த பிள்ளைகளுக்காக நன்கொடைகளை சேகரிப்பதற்காக கடந்து செல்கின்றார். அப்படி அவர் ஒரு கடைக்கு சென்று அந்த கடைக்காரரிடத்திலே கையேந்தி நன்கொடை கேட்கும் பொழுது அந்த கடைக்காரர் அவருடைய கையிலேயே காரி உமிழ்ந்து விடுகின்றார். ஒருவேளை அது அவமானமாக அல்லது வேதனையாக இருந்தாலும் அந்த நேரத்திலே அன்னை தெரசா அம்மையார் அவர்கள், இது எனக்கு இருக்கட்டும், என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று அன்போடு பணிவோடு அந்த இடத்திலே கேட்கின்றார். அன்பானவர்களே, அந்த வேதனையை சகித்து கொண்டு அதிலும் தாம் நிறைவேற்ற வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக அந்த அம்மாவுடைய பொறுமை அன்றைக்கு ஒரு சிறந்ததாக காணப்படுகிறது. நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், அதைவிட கடுமையான வேதனைகளையும் அதைவிட கொடுமையான அவமானங்களையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக சகிக்கின்றார். அதைத்தான் இந்த நாளின் வசனங்களும் இந்த நாளின் தலைப்பும் நமக்கு சிந்திப்பதற்கு துணை செய்கின்றது. வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது மத்தேயு 27:29 முதல் நாம் வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய சிரசிலே முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்தார்கள். ஒரு கோலை அவருக்கு கொடுத்து அவருக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு யூதருடைய ராஜாவை வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று சொல்லி வாசிக்கின்றோம். நிந்தைக்கும் அவமானத்துக்கும் பரியாசத்துக்கும் ஆண்டவர் தம்மை ஒப்புக் கொடுத்தார். ஏன் ஆண்டவர் இவைகளை சகித்தார் என்பதை குறித்து நாம் சிந்திப்பதற்கு அழைக்கப்படுகின்றோம். நாம் சிலுவையிலிருந்து சிகரத்திற்கு என்கின்ற சிந்தனை பொருளிலே நாம் இந்த லெந்து நாட்களிலே தியானித்து வருகின்றோம். அதன் அடிப்படையிலே நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார தலைப்பு கிராஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் கிரேஸ் என்கின்ற தலைப்பானது நமக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. சிலுவை கிருபையின் வெளிப்பாடு. ஆண்டவர் சிலுவையிலே கிருபையை வெளிப்படுத்துகின்றார். அந்த கிருபை எப்படிப்பட்டது என்பதை நாம் சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் வேதனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவர் அத்தனை சோதனைகளுக்கு மத்தியிலும் பொறுமையோடு கூட இருந்து நம்மீது ஆண்டவர் கொண்ட அன்பை விளங்க பண்ணுகின்றார். அதன் மூலமாக ஆண்டவருடைய கிருபையை நாம் பெற்ற ஜனங்களாக காணப்படுகின்றோம். முதலாவது இந்த வேத பகுதியிலே நாம் தியானிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு வலி தந்தவைகள், வலி தந்த காரணிகள் என்று இந்த வேத பகுதியிலே நாம் உற்று நோக்கும் பொழுது இந்த வேத பகுதியிலே 28வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய வஸ்திரங்களை கழற்றினார்கள், சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தினார்கள், முள்ளுகளால் ஒரு முடியை பின்னி அவருடைய சிரசின் மேல் வைத்தார்கள் என்று வாசிக்கின்றோம். ஒருவேளை அந்த முள்ளுகளினால் செய்யப்பட்ட அந்த கிரீடம் என்பது நாம் முட்கிரீடம் என்று சொல்லுகின்றோம். அது தலையிலே வைத்து அமிழ்த்தப்படும் பொழுது ஏற்படுகின்ற வலி, வெளிப்படுகின்ற இரத்தம், இந்த சரீர பிரகாரமான வலியும் வேதனையும் ஆண்டவருக்கு எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சவுக்கினால் அடிக்கப்படுகின்றார், சிலுவையை சுமக்கும்படி நிர்பந்திக்கப்படுகின்றார், வேர்வை இரத்தம் அவருடைய சரீரத்திலிருந்து அதிகமாக வெளிப்படுகின்றது. அத்தோடு இந்த முட்களினால் செய்யப்பட்ட இந்த கிரீடமும் அவருடைய தலையிலே வைத்து அமிழ்த்தப்பட்டு அது எத்தனை வேதனையை சரீர அளவிலே அவருக்கு கொடுத்திருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, அவருடைய கரங்களிலே மூங்கிலினால் செய்யப்பட்ட ஒரு கோலை கொடுக்கின்றார்கள். அந்த கோலை கொடுத்து யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை பரியாசம் பண்ணுகிறார்கள் என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அவரை கேலியும் கிண்டலும் செய்து ஏளனம் செய்து அவரை அவமானப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையை இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அது மாத்திரமல்ல, வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த கோலை எடுத்தவருடைய சிரசிலே அடித்தார்கள், அவர் மேல் துப்பினார்கள் என்று வாசிக்கின்றோம். ஒருவர் மீது உமிழ்நீரை உமிழ்ந்து விடுவது, துப்பி விடுவது என்பது அவமானத்தின் உச்சக்கட்டம் என்று நாம் சொல்லலாம் இல்லையா? வேதனைகளை பொறுக்க முடியாத அந்த சூழ்நிலையை நாம் புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். அப்போது ஒருவர் நம் மீது துப்பிவிட்டார் என்று சொன்னால் அது ஒரு இந்த நாட்களிலும் கூட மிகப்பெரிய ஒரு அவமானமான செயலாக காணப்படுகிறது. அப்போது நம்மை படைத்த நம்மை அதிகமாக நேசிக்கின்ற ஆண்டவர் மீது இத்தனை அவமானங்கள், இத்தனை நிந்தனைகள், பரியாசங்கள் என்று நாம் உற்று நோக்கும் பொழுது அது எத்தனை வேதனைக்குரிய காரியம்.
அப்போ இத்தனை அவமானங்களையும் ஆண்டவர் சகித்து கொள்ளுகின்றார். ரெண்டாவது, ஆண்டவருடைய அமைதி. இந்த சூழ்நிலையிலே எப்படி செயல்பட வேண்டும்? அவமானங்களும் நிந்தைகளும் ஏளனங்களும் பரியாசங்களும் வரும்பொழுது ஆண்டவர் எவ்விதமாக செயல்படுகிறார் என்று சொன்னால், அதிலே எந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டும் ஆண்டவர் என்ன செய்யலை, பண்ணலை. யார் கூடவும் அந்த சூழ்நிலையிலே நோ ஆர்கியூமெண்ட் என்று நாம் சொல்லலாம். அது மாத்திரமல்ல, அதற்கு பதிலாக ஆண்டவர் என்ன திரும்பி செய்கின்றார்? அதுவும் எதுவும் இல்லை. ஆண்டவர் எந்த விதத்திலும் அதற்கு ரியாக்ட் பண்ணாமல் அமைதியாக கூட இருக்கின்றார். அல்லது தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவாவது தன்னை அடிக்கிறவர்களிடமிருந்து அல்லது தன் மீது பரியாசம் பண்ணுகின்ற அந்த ஜனங்களிடமிருந்து தன்னை பாதுகாத்து கொள்வதற்காகவாவது எதையாவது செய்கிறாரா என்று சொன்னால் அதுவும் இல்லை. நோ ஆர்கியூமெண்ட், நோ ரிட்டாலியேஷன், நோ டிஃபென்ஸ். எந்த ஒரு ரியாக்ஷனும் எந்த ஒரு எதிர்வினையும் செய்யாமல் ஆண்டவர் அமைதி காக்கின்றார் என்று அந்த வேத பகுதி நமக்கு சிந்திப்பதற்கு துணை செய்கின்றது. அப்போது ஏன் ஆண்டவர் இந்த அமைதி, ஏன் இத்தனை வேதனைகளையும் ஆண்டவர் சகிக்கிறார் என்று சொன்னால், தந்தையினுடைய திட்டம் நிறைவேற வேண்டும், தான் வந்திருக்கிறதான நோக்கம் நிறைவேற வேண்டும். ஒருவேளை அது மாத்திரமல்ல, இவர்கள் மனிதர்கள் செய்கின்ற ஏளனம் ஆண்டவருடைய தன்மையை ஒருபோதும் பாதித்து விடாது. அவர் தேவனுடைய குமாரன். அந்த உன்னத நிலைமையை இந்த ஏளனமோ இந்த பரியாசங்களோ பாதிக்காது என்பதை ஆண்டவர் சரியாக புரிந்திருந்தார். அது மாத்திரமல்ல, தான் வந்திருக்கிறதான நோக்கம் நிறைவேற வேண்டும். அந்த நோக்கத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் அமைதியாக இருக்கின்றதை இந்த வேத பகுதியில் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இப்போ அமைதி என்பது அல்லது பொறுமை என்பது மிகவும் வலிமையானது, பவர்ஃபுல். இட் இஸ் பவர்ஃபுல் என்பதை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். ஒருவேளை யாரால் அமைதியாக இருக்க முடியும்? யார் உறுதியாக இருக்கிறார்களோ அவர்களால் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அமைதியாக இருக்க முடியும். ஒருவேளை யார் பலவீனமாக இருக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணுவது இயல்பு. தன்னுடைய சூழ்நிலை சந்திக்க முடியாமல், அவமானங்களை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ரியாக்ட் பண்ணுவது பலவீனருடைய ஒரு எதிர்வினை. ஆனால் யார் உறுதியானவர்களோ, யார் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்களோ அவங்களால தான் இத்தனையும் பொறுத்து கொண்டு அமைதியாக இருக்க முடியும். ஆண்டவர் அதை செய்து நிறைவேற்றுகின்றதை இந்த வேத பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக ஆண்டவருடைய பொறுமையின் நோக்கம். ஆண்டவர் எதற்காக இத்தனை வேதனைகளை, இத்தனை அவமானங்களை பொறுமையோடு கூட சகிக்கின்றார்? நமது பாவங்களுக்காக. நம்மை ஆண்டவர் அதிகமாக நேசிப்பதினாலே நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டவர் இத்தனை பாடுகளையும் சகிக்கிறார் என்பதை புரிந்து கொள்வதற்கு ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அப்போது இதில் ரியாக்ட் பண்ணுவதை விட தந்தைக்கு கீழ்ப்படிவது, தாம் வந்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவது முக்கியமானது என்பதை ஆண்டவர் அறிந்து கொள்ளுகின்றார். த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் பேஷியன்ஸ் என்று நாம் சொல்லும் பொழுது, ஆண்டவர் தாம் வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதிலே முழு குறியாக இருக்கின்றார். அந்த நோக்கத்தையே பிரதானமாக வைத்திருக்கின்றார். எனவே தந்தைக்கு கீழ்ப்படிந்து தந்தையின் நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற அந்த செயலுக்கு, இரட்சிப்பின் மீட்பின் பணிக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவர் இத்தனை வேதனைகளையும் பொறுமையோடு கூட சகித்து கொள்ளுகின்றார் என்பதை இந்த வேத வசனங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் தம்மை நமக்கு முன்மாதிரியாக இந்த இடத்திலே காண்பிக்கின்றார். ஒருவேளை நம்மை நோக்கி வேதனைகள் நிறைந்த சூழ்நிலைகள் வரும் பொழுது, மற்றவர்கள் நம்மை ரிஜெக்ட் செய்யும் பொழுது, அல்லது மற்றவர்கள் நம்மை உதாசீனப்படுத்தும் பொழுது, மற்றவர்கள் நம்மை ஒரு கேலி பொருளாக அல்லது நம்மை குறித்து தவறான வார்த்தைகளை பேசுகின்ற, தவறான விதத்திலே நம்மிடத்திலே செயல்படுகின்ற ஒரு சூழ்நிலையை நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நிறைய சூழ்நிலைகளை நம்மை குறித்த கிரிட்டிசிசங்கள் வருகின்றது, அல்லது மற்றவர்கள் நம்மை ஒதுக்குகிறார்கள், நம்மை தாழ்வாக நினைக்கின்றார்கள், நம்மை மற்றவர்களிடத்தில் கேலியாக கிண்டலாக பேசுகின்றார்கள், நம்மை தவறாக புரிந்து கொள்ளுகின்றார்கள். அப்போ இந்த சூழ்நிலையில் நாம் எப்படி செயல்பட வேண்டும்? அமைதியாக, பொறுமையாக, எந்த ஒரு எதிர்வினையும் நாம் அவர்களுக்காக செய்யாமல், திரும்ப நாமும் அதே போல செயல்படாமல் அவைகளை சகித்து கொள்வது சிறந்தது என்பதை ஆண்டவர் இந்த வேத பகுதிகளின் மூலமாக, தம்முடைய வாழ்வின் மூலமாக நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, வசனம் சொல்கின்றபடி அவர் வையப்படும் போது பதில் வையாமலும்,
பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாய தீர்ப்பு செய்கிறதற்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். எபிரேயர் 12:2 வாசிக்கிறோம், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று நாம் வாசிக்கின்றோம். அப்போ அந்த உன்னத நோக்கம் நிறைவேறுவதற்காக நம் மீது கொண்டிருந்த அன்பின் மிகுதியால் ஆண்டவர் அத்தனை வேதனைகளையும் சகித்து கொண்டார் என்பதை, அத்தனை அவமானங்களையும் சகித்து கொண்டார் என்பதை இந்த நாளின் சிந்தனை பொருள் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. ஆகையினாலே அந்த வலி நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய வலி நிறைந்த அந்த சூழ்நிலைகளை நாம் புரிந்து கொள்வோம். அந்த வலி நிறைந்த சூழ்நிலையிலும் ஆண்டவர் அமைதி காத்த அந்த அவருடைய பண்பு வல்லமை மிக்கது. ஆண்டவருடைய அமைதி வல்லமையானது, இட் இஸ் பவர்ஃபுல் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம். அந்த பொறுமையினுடைய நோக்கம், நம் மீது கொண்ட அன்பு, ரட்சிப்பின் நோக்கம் நிறைவேற வேண்டும் என்கின்ற அவருடைய குறிக்கோள், அந்த பர்பஸில் அவர் விலகாதிருக்கின்ற அவர்களுடைய உறுதித்தன்மை, இவைகளை இந்த நாளின் வேத பகுதியானது நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. மாத்திரமல்ல, நாம் இதை போல வாழ வேண்டும் என்பதை ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு அடையாளப்படுத்துகின்றார். அன்புக்குரியவர்களை, நாம் நம்மை தெய்வ சமூகத்திலே தாழ்த்துவோம். நாம் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்திக்கும் பொழுது நமக்கு விரோதமாக செயல்படுகின்றவர்கள், நம்மை ஏளனம் செய்கின்றவர்கள், நம்மை ஒதுக்குகின்றவர்கள், நம்மை அவமானப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நினைக்கின்றவர்கள், அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் எவ்விதமாக அவர்களோடு கூட நாம் ரியாக்ட் செய்கின்றோம், அமைதி காக்கின்றோமா, அல்லது எதிர்வினைகளை செய்கின்றோமோ, நாமும் பதிலுக்கு அவர்களைப் போல நடந்து கொள்ளுகின்றோமா என்று நாம் சிந்தித்து பார்க்கவும், தவறுகளை திருத்திக் கொள்ளவும், ஆண்டவரைப் போல வாழ்ந்து காண்பிக்கவும் ஆண்டவர் நம்மை அன்போடு கூட அழைக்கின்றார். எனவே தேவ சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம், நம்மை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். வசனங்களுக்கு கீழ்ப்படிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்து காண்பித்தது போல வாழ்ந்து காண்பிக்க நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மை நினைத்து ஆசீர்வதித்து நன்மையாகவே வழி நடத்துவார். ஆமேன். அன்பானவர்களே,